எப்போவுமே டைரக்டர் வந்து நம்ம சில இடங்களில் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. பழியை தூக்கி இது மேலேயாவது போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் சிஎஸ்கே மேலே தூக்கி அந்த பழியை போடுவாங்க. விஜய்க்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்குது. அதனால் அது காப்பாற்றிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி விஜயும் இப்போ அரசியலை நோக்கி போகும்பொழுது அவருக்கு இது ஒரே அடியாக ஏமாத்திருந்ததுன்னா பெரிய சிக்கலாக இருக்கும். பாருங்கள், அவர் அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எல்லாருமே சிவகார்த்திகேயன் மேலே ஒரு சின்ன பொறாமை கூட வந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டாரு விஜய், அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு டைலாக்கை சொல்லி என் பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்கிற மாதிரி வர்றது நிச்சயமாக பலருக்கு ஒரு பெரிய பொறாமையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்கும். அது இங்கே நடக்குது. அவரை பல பேர் விமர்சனம் பண்ணலாம். குறுக்கோழியில் வந்துட்டார், வெங்கட் பிரபு சரி கட்டிட்டாரு, விஜய்க்கு சோப்பு அடிச்சிட்டாரு அப்படின்னு என்னென்னவோ சொன்னால் கூட விஜயினுடைய ஏராளமான கூட்டத்தில் ஒரு 10% சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவு இருக்குது. அல்லது விஜயினுடைய உழைப்பு, விஜயினுடைய அந்த அந்த கலெக்ஷன், அந்த ராஜாவாக வர்றதுக்கெல்லாம் இன்னும் இவர் எத்தனை காலம் வரணும், இது எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து நாளைக்கே அப்போ அதை வந்து விஜயகாந்தாவே நீங்கள் காமிச்சிடணும். விஜயகாந்தை போய் நீங்கள் ஏன் விஜயை காமிக்கணும்? விஜயகாந்தே வராரு, ஒரு ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு இருந்தால் தப்பு இல்லையே. இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டிஏஜிங் பண்ணுறீங்க, அது அழகாக பண்ணியிருக்கலாமே. அதுதான் பெரிய வருத்தம். விஜயகாந்த் ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம். நான் வந்து விஜயோட ரசிகர். விஜயோடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். யாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க. கோட் நிலவரம் எப்படி சார் இருக்கு? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல அப்டேட் வந்தது, இப்போ யாரும் பெருசாக அப்டேட் பண்றது இல்லை, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, கோட் நிலவரம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ ஓகேன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நல்லா போகுது. அதே மாதிரி அப்ராடில் நல்லா போயிட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் அப்படியே லெவல் குறைஞ்சி தான் போயிட்டுருக்கு. மறுபடியும் இப்போ வெள்ளி சனி ஞாயிறு ஒரு பெரிய கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு பிரேக் ஒன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சிஎஸ்கே உள்ள கொண்டு வந்ததுனுடைய விளைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மைதானே அது? அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்கிறாரு. அது ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்போவுமே டைரக்டர் வந்து நம்ம சில இடங்களில் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. பழியை தூக்கி இது மேலேயாவது போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் சிஎஸ்கே மேலே தூக்கி அந்த பழியை போட்டார். பட் இருந்தாலும் அந்த 3 மணி நேரங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். 3 மணி நேரங்கிறது நிச்சயமாக ஒரு அயற்சியை கொடுக்கும் அப்படின்ட்டு அது இந்த படத்தில் ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கு. ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருந்திருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி குறைகள் பெரும்பாலும் இல்லாமல் இருந்திருக்கும். அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த குளோனிங் அப்படிங்கிற அந்த கேரக்டர், அதாவது பையன் கேரக்டர் வந்து குளோனிங் தான் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ எல்லாமே படம் முடிஞ்ச பிறகு பேசுகிறத அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ செல்வராகவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை மக்கள் வந்து புரிஞ்சிக்கல, அது அங்கே அது வச்சுருக்கேன், இங்கே இது வச்சுருக்கேன்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கேட்டகரியில் வெங்கட் பிரபு சேர்ந்துட்டாரோங்கிற மாதிரி இருக்குது. பட் விஜய் வந்து ரொம்ப அந்த படத்தை எதிர்பார்த்தாரு, நிறைய உழைச்சிருக்காரு. இந்த படத்துக்காக வந்து எல்லாருமே உழைப்பாங்க, அது வேற. பட் இந்த படத்துக்காக அவருடைய அந்த அந்த அர்ப்பணிப்புங்கிறது நிஜமாகவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த சிஎஸ்கே பதில் இந்தியன் டீம் உள்ளே கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. இல்லை, உங்களுக்கு அப்படி தோணலாம். பட் எனக்கெல்லாம் கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது. யார் வந்தாலும் நான் அப்படி தான் அதை பார்க்க போகிறேன். நமக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஐடியாலாம் இல்லை. ஏன்னா பேன் இந்தியா படமாக இருக்குல்ல சார். இந்தியாங்கிற டீமுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான டீமாக இருக்குல்ல சார். அப்போ வந்து எல்லா ஸ்டேட்லையும் பார்க்கும்போது எல்லாரோட கனெக்டாக இருந்திருக்கும். அதை வச்சு நான் சொல்கிறேன். நான் சொல்லலாம் இல்லைங்க, அப்படி இப்போ கிரிக்கெட்டை பற்றியே படங்கள் இங்கே வந்திருக்கு. அதெல்லாம் என்ன பிச்சுக்கிட்டா ஓடி இருக்கு? அப்படி இல்லைல்ல. அது ஒரு படத்தில் ஒரு பகுதி, அவ்வளோதான். அதையே நீங்கள் படமாக எடுத்து பேச முடியாது. சார் எப்படி சார் வசூல் நிலவரம் எப்படி ஆகுங்களா சார் அவங்களுக்கு? அதான் நான் சொல்கிறேனே, இப்போது ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுதான் இப்போ இவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இது வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே கேரளாலாம் விஜய்க்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இப்போ இந்த கலெக்ஷன் ஏமாத்துனதுனால டோட்டலாக அவங்க எதிர்பார்த்தது இல்லை. இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு அவங்க ஒன்று எதிர்பார்த்துருப்பாங்கல்ல, அதை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, அது ஒரு அதிர்ச்சியும் இல்லை. என்னன்னா அவங்க நினைச்சது அவங்களுக்கு வந்துருச்சு. இன்னொன்று விஜய்க்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்குது. அதனால் அது காப்பாற்றிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி விஜயும் இப்போ அரசியலை நோக்கி போகும்பொழுது அவருக்கு இது ஒரே அடியாக ஏமாத்திருந்ததுன்னா பெரிய சிக்கலாகிருக்கும். பாருங்கள், அவர் அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு போகலை இந்த படம். அதனால் இப்போ இன்னொரு 3 நாள் இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறு இருக்குது, மிலாது நபி லீவ் இருக்குது. ஸோ அப்படி போச்சுன்னா இது வந்து அவங்க நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட வந்திருக்கலாம். பட் அங்கே ஏமாத்தினது தான் இவங்களால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாது நிச்சயமாக.
பார்ட் டூவோட எதுக்காக முடிச்சாங்க மேபி? எப்பவுமே இப்போ அது ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சாங்க. ஒரு படத்தை எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாதப்போ ஏதாவது ஒன்று சொல்லி பார்ட் ஒன்று முடிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து எல்லா படமும் பார்ட் டூ எடுக்கிறாங்களா என்ன? இன்னொன்று படம் நீளமாக வரும்பொழுது மிச்சம் இருக்கிறத தூக்கி போட வேணாம்னு பார்ட் டூ கலாச்சாரம் வந்துச்சு. இப்போ சில பேர் என்னென்னா நிஜமாகவே ஒரு பார்ட் டூ எடுப்போம், அதுக்கு ஒரு லீடு கொடுப்போம்னு வச்சு எடுக்கிறாங்க. ஸோ நம்ம எதை குறை சொல்கிறது? இவங்க தெரியாமல் எடுத்ததை ஒரு காரணமாக வச்சு பார்ட் டூ கொண்டு வராங்களா, அல்லது வந்து நிஜமாகவே பார்ட் டூ கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் வைக்கிறாங்களாங்கிறது அவங்க டைரக்டருக்கு தான் தெரியும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் பார்ட் டூக்கு என்ன இருக்குது இல்லை? இல்லை இதை இன்னும் பரபரப்பாகவே இன்னும் கொஞ்ச நாள் பேசட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வச்சுக்கலாம்ல சார். பார்ட் டூ பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் கூட அப்படியே அந்த படத்தை தள்ளிக்கிட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குங்களா? இருந்தாலும் இந்த பார்ட் டூவில் விஜய் நடிக்க போகிறதில்ல. அதோ ஒரு அரசியலுக்கு போயிட்டாரு. அரசியல் ஏமாத்தினாதான் அவர் இந்த பக்கம் வரணும். அரசியல் ஏமாத்தாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும், 2026 வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் முடிவெடுத்து இங்கே வர்றதுக்குள்ள காலம் எவ்வளவோ மாறி இருக்கும். வெங்கட் பிரபு வேறு லாங்குவேஜில் படம் பண்ண போயிருப்பார், அல்லது வெங்கட் பிரபுவையும் இந்த மக்கள் மறந்துருப்பாங்க. என்னன்னு தெரியாது இல்லை. இப்போ நீங்கள் வடிவேலு காமெடி ஒன்று பார்த்துப்பீங்க. அவர் பாட்டு சும்மா போயிருப்பார். அவரை கூப்பிட்டு டீ கடையில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி சிவகார்த்திகேயன் பாட்டு போயிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு கையில் கன்னை கொடுத்துட்டு அவர் படுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா? இல்லை எல்லாருமே சிவகார்த்திகேயன் மேலே ஒரு சின்ன பொறாமை கூட வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாரு விஜய், அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு டைலாக்கை சொல்லி என் பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்கிற மாதிரி வர்றது நிச்சயமாக பலருக்கு ஒரு பெரிய பொறாமையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்கும். அது இங்கே நடக்குது. நடிகர்களுக்குள்ளே நீங்கள் வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கோம். சிவகார்த்திகேயனுக்கு எப்படி இருந்தாலும் அது ப்ளஸ் தான். அவரை பல பேர் விமர்சனம் பண்ணலாம். குறுக்குழியில் வந்துட்டாரு, வெங்கட் பிரபு சரி கட்டிட்டாரு, விஜய்க்கு சோப் அடிச்சிட்டாரு அப்படின்னு என்னென்னவோ சொன்னால் கூட விஜயினுடைய ஏராளமான கூட்டத்தில் ஒரு 10% சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கும். ஏன்னா விஜய் சொன்ன டைலாக் எப்படி? ஏன்னா நான் நிறைய விஜய் ஃபேன்ஸ் கூட பேசினேன். நான் தளபதி கூட தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்கன்னா அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அப்படியே போல்டாக சொல்லிட்டு போகும்போது நான் பார்க்குறேன் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது இல்லை அது வந்து அப்படியே தூக்கி வந்து எனக்கு பதிலாக இவருங்கிற அர்த்தம் கிடையாது. எதிர்காலத்தில் இவர் வருவாருங்கிறது தான் அதோட அர்த்தமே தவிர விஜய் இடத்துக்கு அல்லது விஜயினுடைய உழைப்பு, விஜயினுடைய அந்த அந்த கலெக்ஷன், அந்த ராஜாவா வர்றதுக்கெல்லாம் இன்னும் இவர் எத்தனை காலம் வரணும், இது எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து நாளைக்கே அது நடக்கிற விஷயம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். சும்மா ஒரு அங்கீகாரம், அவ்வளோதான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு அந்த கன்னை திரும்பி கொடுத்துட்டாலே பாவம் நிம்மதியாக இருப்பார் போல இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல் மாணவர்களில் ஒரு நல்ல பையனை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் கமிஷனராக அவரை மாற்றுவாங்க. அங்கே வந்து போலீஸ் கமிஷனரை உட்கார வச்சு அந்த தொப்பியெல்லாம் போடுவாங்க. அதுக்காக அவர் கமிஷனர் ஆயிடுவார் என்ன? அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் சிவகார்த்திகேயனை ஏதோ பொம்மை மாதிரி கொண்டாந்து வச்சு 2 டைலாக போட்டு போயிட்டாங்க. அதுதான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் மீம்ஸை திறந்து அவர் தான் இருக்கிறாரு. அதனால தான் நான் பார்த்தேன். நான் ஆமாம். இன்னொன்று வந்து இவர் இந்த படத்தை வந்து ப்ராப்பராகவே கொண்டு போயிருக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. நடுவில் ஏகப்பட்ட கேமியோஸ், ஏகப்பட்ட ரெஃபரன்ஸு, இது இல்லாமல் இருந்ததுனால இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. இது எப்போவுமே வெங்கட் பிரபு வந்து ஒரு கலகலப்பான பேர் வழிங்க. அவர் என்னன்னா எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாரு. இந்த ரசிகர் அந்த ரசிகருங்கிற சண்டையே வேண்டாம், எல்லாரையும் இப்படி அரவணைச்சு ஒரு படத்தை கொடுப்போமே. ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு நடிகரை நீங்கள் பாராட்டினீங்கன்னா இன்னொரு நடிகரை திட்டுறதா நினச்சிக்கிறேன். அப்படி கிடையாது. பாராட்டு அவருக்கு அவ்வளோதான், திட்டு இன்னொருத்தருக்கு கிடையாது. அதை இங்கே வந்து ரசிகர்களே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறாரு. அப்போ தேவையில்லாமல் அஜித் ரசிகர்களுடைய எரிச்சலை நம்ம சம்பாதிச்சிக்க வேண்டாம், சூர்யா ரசிகர்கள் எரிச்சல் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினச்சி பேலன்ஸாக எல்லாரையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி போகிறாரு. அது தப்பு இல்லையே. அதையே இங்கே பாராட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு ட்விட்டு கூட இருக்கலாமா? மேபி அன்றைக்கி வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. நான் தேட்டரில் பார்க்கும்போது விஜய் ரசிகர்களே அந்த கிளைமேக்ஸில் அப்படி கொண்டாடி தீர்த்தாங்க. திடீர்னு பார்த்தா ட்விட்டரில் அப்படியே வெடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தா இவங்க அந்த ரீட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி எஸ்வி சேகர் மாதிரி அவங்க படிக்காமலே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களோ. ஆனால் அது தப்பு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு அட்மின் தான் அந்த வேலையை செஞ்சுருப்பாரு. நேரடியாக அவங்க செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க இருக்கிற பிஸிக்கு, டென்ஷனுக்கு, அங்கே ட்விட்டரில் உட்காந்து நம்மளை பற்றி என்ன போட்டிருக்கான், நம்ம இதை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு இருக்காது. யாரோ ஒருத்தர் அதுவும் நைட்டு மிட் நைட்டில் பண்ணியிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு அட்மினாக இருக்கிறவர் அல்லது ஒரு அட்மினை நியமிக்கிறவங்க ஒரு சரியான ஆள்கிட்ட கொடுத்துருக்கணும்.
அது என்ன காரணத்தினாலே பெரிய தவறை பண்ணிட்டாங்க, அப்படி டோட்டலாக மாறிடுச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் அது டெய்லி நான் அந்த ட்விட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன இது போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, இன்னொரு பக்கம் எங்கேயோ சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் அது டோட்டலாக வேஸ்ட்டாக போகுது அப்படின்றப்போ அடுத்த படத்தோட எதிர்பார்ப்புங்கிறது திரும்ப அப்படியே யோசிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லை சார், இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு அதுதான் கேட்டேன். இல்லை, அடுத்த படம்ங்கிறது வந்து விஜய் 69 தான் நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து மேக்ஸிமம் அது வேற ஒரு ஸ்டைலில் போயிடும். அது இப்போ வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவர் எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப மனம் கொன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டார். அப்படியே எல்லாரும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிற போது செஞ்ச ஒரு வேலை தான் இது. பட் அடுத்த முற்றிலும் சீரியஸாக இருக்கும். அவர் எச்சுனத்தே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இயக்குனர் அவர். அதனால அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அது நேர்கோட்டில் போயிடுவார் அவர். ஏன்னா அவர் வந்து முழு பணத்தையும் டிஏஜிங்களே செலவு பண்ணிட்டு சிஜியில் பெருசாக அவர் எந்த கான்சன்ட்ரேஷன் பண்ண மாதிரியே இல்லை. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி விஜயகாந்த் சார் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, பெருசாக அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலையே. ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற கோபம் நம்மளுக்கு இருக்குல்ல. நிச்சயமாக அவர் விஜயகாந்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேமலதாவும் சரி, அவருடைய அவங்க மூத்த மகன் விஜய் பிரபாகரனும் சரி, நான் படம் பார்க்கலன்னு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் சென்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர், அவருடைய ரத்தங்கள் அவங்க வந்து எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு எப்படா அந்த படம் வரும்னு தானே இருப்பாங்க. நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அதை வந்து விஜயகாந்தாவே நீங்கள் காமிச்சிருக்கணும். விஜயகாந்தை போய் நீங்கள் ஏன் விஜயை காமிக்கணும்? விஜயகாந்தே வராரு, ஒரு ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு இருந்தே தப்பு இல்லையே. இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டிஏஜிங் பண்ணுறீங்க, அது அழகாக பண்ணியிருக்கலாமே. அதுதான் பெரிய வருத்தம், விஜயகாந்த் ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம். அதான் அதை நமக்கு கமெண்ட் பண்ணால் அந்த படத்துக்கு ஏதாவது சேதாரம் ஆகிடுன்ற காரணத்துக்காக நாங்கள் பார்க்கலன்னு தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், அவங்க இப்போ வெளிப்படையாக கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, இவர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வந்துட்டாரு, நாளைக்கு ஒருவேளை கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம், வராமலும் போகலாம். அதெல்லாம் வேற, இது அரசியல் ரீதியாக பார்ப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிற ஒருத்தரை நாம பகைச்சணும்னு அவங்களுக்கு தோணும். ஆனாலும் அவங்க வெறுப்பையும் வருத்தத்தையும் காமிக்கிறாங்க அது பதில். இப்போ விஜயகாந்த் ஃபேன்ஸ் வந்து பார்க்கும்போதோ சரி நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, பட் ஆனால் எல்லாருக்கும் படம் ஓரளவு நல்லா பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. பட் எந்த இடத்துல இந்த படம் வந்து சில பேரை கவரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சாரோட மியூசிக்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சது, நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யுவன் சாரோட மியூசிக் பிடிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த தேட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில தேட்டர்களில் வந்து ஃபுல் டால்வி வைக்கிறதே கிடையாது. அதே படத்தை வந்து நான் இன்னொரு நார்மல் தேட்டர்லேயே பார்த்தேன், பணம் கொடுத்து. அங்கே நல்லா இருந்தது மியூசிக். இது இந்த டீமுக்கு தெரியுமா தெரியாதா சார்? இல்லை, எப்போவுமே இந்த தொழில்நுட்பம் வளர வளர புதுசு புதுசாக ஒன்று ஒன்று கொண்டு வராங்க. பல தியேட்டரில் இன்றைக்கி அடாப்ட் பண்ணுறாங்க, சில தேட்டரில் அடாப்ட் பண்ணுற வசதிகள் இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு விஷயம் பண்ண முடியும், தனித்தனியாக பண்ண முடியாது. பட் இவனை பொறுத்தளவுக்கு அந்த குறை விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தேட்டருக்கு தேட்டர் மாறுபடுதுங்கிறீங்க, அது எல்லாத்தையும் தாண்டி டியூனாகவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. இவன் வந்து சரியாக பண்ணலையோங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அனிருத்தை அவங்க கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க விஜய் ரசிகர்கள். இப்போ விஜய் 69 படத்துலேயே வந்து அனிருத்தை போடுங்கிற மாதிரி ஒரு பெரிய கேம்பெயின்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க இந்த படத்தில் யுவன் பண்ண ஒர்க்கு மேலே பெருசாக அதிருப்தி இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் யுவன் வந்து அடுத்த படத்தில் தன்னை அப்டேட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த பொறுப்புணர்ந்து ஒரு இருக்கணும். விஜய் அடுத்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது சார்? நான் பல இதில் சொல்லிட்டு இருக்காங்க அனிருத்துங்கிறாங்க, பட்டு தெரியல, விசாரிப்போம். ஏன்னா அவர் படத்தில் மியூசிக் வந்து பேக்ரவுண்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. உங்களுக்கே தெரியும், ஹெச் வினோத் டெக்னிக்கலாக படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் சாங்ஸ்க்கு வந்து டக்குன்னு கடந்து போயிடுவார். ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை வச்சு தான் நான் கேட்டேன். இல்லை, விஜய் வச்சு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா விஜய் ஒரு படத்தில் இருந்தாருன்னா அந்த பாட்டு டான்ஸு அது ரொம்ப நல்லா இருக்கணும்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த படத்துலேயே கூட பாட்டு முன்ன இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்தாலும் அவர் டான்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக, அந்த மட்ட சாங்லாம் அல்டிமேட். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது உண்மை தானே, அதில் எந்த இது மாற்றமும் கிடையாது. இப்போ விஜய் சார் வந்து இந்த படத்தை ரிசல்ட் அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்? இல்லை, அது ஃபெயிலியர் படம் கிடையாது. இல்லை, எல்லாம் புரிஞ்சுங்க. அதுதான் விஜய்கிட்ட இருக்கிற ஒர்த்தே அதுதான். இன்னைக்கு எவ்வளவோ மோசமான படத்தை நீங்கள் கொடுத்தா கூட அது ஃபெயிலியர் ஆகாது. அதுதான் விஜயினுடைய ப்ளஸ்ஸு. இப்போ வாரிசு படமெல்லாம் வந்து டிவி சீரியல்னே கமெண்ட் அடித்தாங்க பல பேர், ஐயோ இதுவா அப்படின்னு அளவுக்கு ரசிகர்களே ரொம்ப அப்செட் ஆனாங்க. ஆனாலும் அந்த படம் பிரேக்கிங் ஆச்சு. பீஸ்ட் மிகப்பெரிய தோல்வி படம்னு ப்ரொபகண்டா பண்ணாங்க, அது பிரேக்கிங் ஆச்சு. விஜயை பொறுத்தளவுக்கு அதுதான், நீங்கள் தோல்வி படம்ங்கிறது கிடையாது. அதனால் அவருக்கு அது ஒரு பெரிய வருத்தம்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு. ஓகே, அவர் அடுத்த படத்தோட லாஸ்ட்டா இல்லை அவருக்குள்ளே வேறு ஏதாவது மனசுக்குள்ளே வச்சுருக்காரா?
எல்லாமே மக்கள் கையில் இருக்குங்க. அன்னைக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், வலைபேச்சில் தான் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் யாரோ ஒரு புண்ணியமாக வந்து விஜய் பார்த்தாரா என்னன்னு கூட தெரில. விஜய், நான் வந்து விஜயோட ரசிகர். விஜயோடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த படத்தில் விஜயுடைய டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று சொல்ல தோணுது. யாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவர் அரசியலை விட்டு திரும்ப சினிமாவுக்கு வரமாட்டார். அவர் எப்படியாவது சினிமாவுக்கு வரணும். அதனால் யாருமே விஜயை அரசியலில் ஆதரிக்காதீங்க அப்படின்னு போட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப புது கோபமாக இருந்துச்சு. அடப்பாவி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து திரும்ப பழைய விஜயை பார்த்த மாதிரி அந்த ஒரு லுக்கு, ஃப்ரெஷ்னஸ்ஸு, நிறைய வேரியேஷன்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கோவம் இருக்கும்ல. அது எப்படி நீங்கள் அடுத்த படத்தோட போயிருவீங்க அப்படிங்கிற வருத்தத்தை நானே நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு கூட தோணுச்சு, என்ன இந்த மற்ற சாங்லாம் பார்க்கும்போது இன்னும் 2-3 படம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு கூட எனக்கு தோணுச்சு. அதை வச்சு கேட்கும்போது தப்பு கிடையாது இல்லை சார்? இல்லை, அதான் ரசிகர்கள் மனசு சில பேருக்கு இப்படி இருக்குது. அவர் திரும்ப சினிமாவுக்கு வரணுங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையுமே காலம் தான் தீர்மானிக்கும். நம்ம எதுவுமே நம்ம கையில் என்ன இருக்கு? நாளைக்கு போகிறாரு, யாருமே பெருசாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல, பல இடங்களில் டெபாசிட் பறி போகுதுன்னா வேற என்ன செய்ய முடியும் அவரால்? அவர் என்ன பெரிய தொழிற்சாலை கட்டிட்டு அங்கே போய் டெய்லி போய் படத்தில் வர்ற மாதிரி போய் உட்காந்து அப்படி போர்டு மீட்டிங்கை நடத்திட்டு இருக்க முடியும்? திருப்பி வந்து இங்கே நடிச்சு தானே ஆகணும். ஸோ அதனால் அது என்ன நடக்கும்னு தெரியல.